வருமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேன். வாழ்க்கையா வல்லமையா என்கிறதான தலைப்போடு இந்த நாளிலும் கூட நாங்கள் வேதத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். பாஸ்டர், வெல்கம் பாஸ்டர். இது உங்களுடைய நேரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தில் இணைப்பு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். காலை வணக்கத்தை கூறுகின்றேன். இந்த நாளிலே தொடர்ச்சியாக நாம் ஜனவரி மாதத்திலிருந்து ஒரு புதிய தொடராக வாழ்க்கையா வல்லமையா என்னும் தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாய் ஆழமான சத்தியங்களை கற்று வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அது தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். அதாவது திங்கட்கிழமை பார்த்ததின் தொடர்ச்சி நாம் அநேகமாய் கூடுதலாக பார்த்து கொண்டு வருகிறோம். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் அங்கே
2 பேர் ஜெபிக்க போனார்கள் என்கிற அந்த பகுதியை மிகவும் ஆழமாய் கற்று வருகிறோம். நாம் மேலோட்டமாக வாசித்திருக்கலாம், அல்லது நீங்கள் அதை குறித்ததான அந்த பகுதி குறித்ததான பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் பாருங்கள், அதில் எத்தனை சத்தியம் மறைந்திருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதில் 2 மனிதர்கள் ஜெபிக்க போனாலும் 2 பேரையும் தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை குறித்து நாம் தெளிவாக காணக்கூடியதா இருக்கின்றது. எனவே இந்த இடத்திலே நாம் பார்ப்போம் என்றால், யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது, யாருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்கின்றதான விபரமும் பதிலும் அங்கே கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நாமும் கூட ஆலயங்களுக்கு வருகின்ற கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, ஜெபிக்கின்றவர்கள் மத்தியிலே யாருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, யாருடைய ஜெபம் நிராகரிக்கப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்வதற்கோ அறிந்து கொள்வதற்கோ நம்மவர்கள் ஆர்வம் காட்டுவதில்லை. மாறாக ஏதோ ஜெபித்து விட்டால் போதும், ஏதோ நாம் செய்து விட்டால் போதும், நம்முடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தெளிவில்லாமலும், அதாவது விழிப்பில்லாமலும் ஜெபிப்பதை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆனால் எல்லாருடைய ஜெபங்களும் கேட்கப்படுவதில்லை என்பது வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. கடந்த நாட்களிலே கூட உங்களுக்கு தெரியும், கிருபையை பற்றிய சத்தியத்தை பல மாதங்கள் நாம் கற்றுக்கொண்டோம் இல்லையா? அப்ப கிருபை இன்னைக்கு நிறைய பாடல்கள் கூட இருக்கிறது. எல்லாருக்கும் எல்லா ஊழியர்களும் போதிக்கின்ற போதனையை பார்ப்போம் என்றால் கிருபை விலகாது, கிருபை அப்படியே இருக்கும். என்னதான் தவறுகள் செய்தாலும் சரி, என்னதான் குற்றங்கள் செய்தாலும் சரி, கிருபை அப்படியே இருக்கும் என்று சொல்லி சொல்லி இந்த கிறிஸ்துவ சமூகம் உண்மையாக ஒரு தெளிவுக்குள்ளே இல்லாமல், உண்மைக்குள்ளே வளராமல், ஏதோ கிருபைக்குள்ளே என்றே சொல்லி காலத்தை கடத்தி கொண்டு இருப்பதாக கடந்த நாட்களிலே வாசித்தோம், பார்த்தோம். அதுல கிருபை விலகுது என்பது எத்தனையோ வசன ஆதாரத்துடன் நாம் பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுபோலத்தான் இன்றைக்கும் ஜெபம் கேட்கப்படுகிறதா, கேட்கப்படவில்லையா என்பதை ஆராயாமல் எல்லாரும் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஜெபத்துக்கு கடந்து செல்லுகிறார்கள். ஆனால் இந்த வேதாகமத்தின் ஆதாரத்தின்படி, அதாவது லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் 10 முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்த பகுதிதான். அதிலே ஞாபகப்படுத்திவிட்டு அடுத்த காரியத்தை கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த ஜெபத்திலே ஒருவருக்கு மிகவும் மிகவும் அவர் பெருமை கொண்டவராயிருக்கிறார், பாரம்பரியத்தை தழுவினவராயிருக்கிறார். அதாவது தசமமாக கொடுத்தேன், நான் விபச்சாரம் பண்றதில்லை, நான் எந்த தீமைகளும் செய்யறதில்லை, வேற என்ன, இப்போ வாரத்திலே 2 முறை நான் உபவாசம் பண்ணுகிறேன் என்பதை குறித்து பெரிய பெருமிதம் கொண்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறார். ஆண்டவருக்கு தெரியாதா நான் உபவாசம் இருப்பது? தெரியாதா? நம்முடைய பிரயாசங்களை அவர் பார்க்க இல்லையா? இந்த கிரியைகளை அவர் காணவில்லையா? எல்லாம் தெரியும். அப்ப இவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஆண்டவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஆனால் இவர் ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல சொல்லுகிறார், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆகவே இது அவருடைய அந்த பாரம்பரியத்தையும் அவருடைய பெருமையையும் சார்ந்ததாய் இருக்கிறது. இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பாரம்பரியத்துக்கு பின்னாலும் இந்த பெருமைக்கு பின்னாலும் பிசாசுடைய தந்திரம் அங்கே ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் மிகவும் ஆழமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆழமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆகவே பெருமை என்று ஒன்று இருக்குமாயிருந்தால் அது தேவனுக்கு பிரியமானதல்ல. வேதம் சொல்லுகிறது, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், கிருபையில் ஒரு தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். அப்ப அந்த பெருமை என்று எப்பொழுது வருகிறது என்றால் அது பாரம்பரியத்தை சார்ந்திருக்கிறது. அந்த பாரம்பரியத்தை நாங்கள் இவ்வளவு பெரிய ஆட்கள், இவ்வளவு இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் செய்கிறோம், மற்றவர்களை போல அல்ல, அவர்களுக்கு ஜெபிக்க தெரியாது,
அவளுக்கு பாட தெரியாது, அவர்களுக்கு என்ன அவர்கள்ட்ட உண்மை இல்லை, அவங்க எல்லாம் அநியாயம் செய்யறாங்க, நாங்க மட்டும்தான் நல்ல மனுஷர். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி கொண்டு பாரம்பரியம், நாங்கள் பாருங்க எங்கட சபையில 2 நாளைக்கு உபவாசம் பண்ணுகிறோம், 30 நாள் உபவாசம் பண்ணுகிறோம், 40 நாள் உபவாசம் பண்ணுகிறோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய சபையில எங்களுடைய பாஸ்டர் பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய ஆள். எங்களுடைய சபையில பாருங்க, இப்பொழுது கிட்டத்தட்ட 15,000 பேர் வருகிறார்கள், 1,00,000 பேர் வருகிறார்கள். எங்கள்கிட்ட எவ்வளவு உதவி ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டு எனக்கு நிறைய பேர் பெருமை அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எங்களுடைய சபை மற்ற சபையை போல அல்ல, நாங்கள் மற்றவர்களை போல அல்ல என்று ஒப்பீடு செய்து கொண்டு ஒருவர் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். ஆனால் நான் கேட்கிறேன், இவர்கள் மனிதர்களையும் மற்றவர்களையும் ஒப்பீடு செய்கிறார்களே, தேவனையும் தன்னையும் ஒப்பீடு செய்கிறார்களா? ஒப்பிட்டு பார்க்கிறார்களா? தேவன் யார், நான் யார், நான் எப்படி அழைக்கப்பட்டேன், நான் செய்ய வேண்டியது என்ன, வேதாகமம் என்ன சொல்லுகிறது, அதன்படி நான் வாழ வேண்டுமே என்கின்றதான ஒரு கரிசனை இல்லாமல் நம்முடைய சமூகம் போய்கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் நம்முடைய சமூகத்தை வழி நடத்துகிற தலைவர்கள் தான் என்பது மிக முக்கியமான உண்மை. தலைவர்கள் தவறாய் வழி நடத்துகின்ற பொழுது இன்னைக்கு மக்கள் தவறாய் வழிநடத்தப்படுகிறார்கள். அவர்கள் பாவங்கள். உண்மையாக நான் ஒரு பெரிய சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையிலே அவர்கள் நல்ல போதகர், எனக்கு நல்ல என்ற ஃப்ரெண்டு தான், நல்ல போதகர் தான், நல்ல வழிநடத்தல் தான். ஆனாலும் இந்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஆழமான சத்தியம் பரிச்சயம் இல்லாதனால இந்த சத்தியத்தை சொல்லுவாங்க, எல்லாம் முழித்து கொண்டிருக்கிறார். எல்லாம் ஒரு ஒரு இது என்ன இப்படி இருக்கோ, இப்படி இருக்கோ, இப்படி இருக்குமோ, எல்லாம் முழிக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு சரியான ஆழமான சத்தியங்கள் கொடுக்கப்படவில்லை. சரி, நாம் அதை செய்யக்கூடாது என்பதற்காக தேவன் இந்த அதிகாலை வேளையிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். சரி, போன முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? திங்கட்கிழமை எதை நாம் எந்த காரியத்திலே பார்த்தோம், எந்த காரியத்தை நாம் தொடர படித்தோம் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நல்லா கவனிங்க. தலைவர்களை குறித்து, அதாவது கண்காணிப்பாளரை குறித்து நாம் ஒரு வசனத்தை பார்த்தோம். அப்படித்தானே? கண்காணிப்பாளர் என்பது எங்கே இருக்கிறது? சரி, நாம் தொடர்ந்தும் அந்த பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. வெரி குட். நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இந்த கண்காணிப்பு என்று சொல்லுகின்ற அந்த கண்காணி என்கின்ற அந்த வார்த்தை தான் இங்கிலீஷ்ல பிஷப் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல பிஷப் மட்டுமல்ல, அதுக்கு டீக்கன்ஸ், சுப்ரிண்டன், ஓவர்சியர், இவ்வளவும் அந்த கண்காணி என்கிறதுக்கு சொல்லப்படுகிற ஆங்கில வார்த்தைகள். டீக்கன்ஸ் அல்லது ஓவர்சியர் அல்லது சுப்ரிண்டன், பிஷப். இப்ப இந்த பிஷப் என்கிறத மட்டும் ஏன் கிறிஸ்தவ சமூகம் இதிலே வைத்திருக்கின்றது? உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த சாராம்சத்தை சொல்லுகிறேன். ஒருவேளை போன முறை வராதவர்களுக்காக நான் இதை சொல்ல நான் விரும்புகிறேன். சரி, இப்ப கவனியுங்கள். அதாவது இந்த பிஷப் என்கிற முறை எங்கே இருந்து வந்தது என்றால், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த முறை ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வந்தது. அப்ப இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய வழிபாடுகள் சரியா? அது தேவனுக்கு ஏற்கக்கூடியதா இருக்கா என்றால் இல்லை. ஏனென்றால் விக்கிரகங்கள், புனிதர்கள், இன்னும் ஆண் தெய்வங்கள், பெண் தெய்வங்கள், உருவ தெய்வங்களை வைத்து வழிபட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு சமூகம் அந்த ஆர்சி சமூகம். கத்தோலிக்க திருச்சி இல்லை, அது உண்மை இல்லை. அது உண்மையான தேவனுக்கு பிரியமான வழிபடுகின்ற இடம் இல்லை. அங்கேதான் இந்த பிஷப் என்கிறதான ஒரு
நிலை ஏற்படுத்தப்பட்டது. ரைட். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இரண்டாவதாக பார்க்கிறோம் மெயின் லைன் சர்ச். மெயின் லைன் சர்ச் என்றால் அதாவது கத்தோலிக்கத்திலிருந்து பிரிந்து வந்த புரோட்டஸ்டன்ட், மார்ட்டின் லூதர் ஊடாக புரோட்டஸ்டன்ட் ஒரு சீர்திருத்தம் ஏற்பட்டது. கத்தோலிக்கத்தில இருந்துதான் அது ஏற்பட்டது, பிரிந்தது. அது எந்த சபை என்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும், சிஎஸ்ஐ, ஆங்கிலிகன், இப்படிப்பட்ட சபைகள். கவனிங்கள், இப்படிப்பட்ட சபைகள். சோ அந்த அந்த கத்தோலிக்க முறையைத்தான் இவர்களும் பின்பற்றுகிறார்கள். எப்படி என்றால் இவர்கள் கொஞ்சம் வித்தியாசம் என்னவென்றால் சிலை வழிபாடு செய்வதில்லை, புனிதர்களுடைய வழிபாடு செய்வதில்லை, மாறாக மற்ற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. என்ன, இந்த ஆடம்பரங்கள், மேட்டுமைகள், தண்ணி அடிப்பது, இப்படிப்பட்ட தேவையற்ற ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் அங்கே இல்லை. வேதத்தை வாசிப்பார்கள், சிலைகள் இருக்காது. ஆனால் மற்ற எல்லா காரியமும் ஆண்டவருக்கு பிரியமில்லா காரியத்தை செய்வார்கள். இப்ப அங்கே உள்ள அந்த பிஷப் முறையானது இப்பொழுது மெயிலன் சர்ச்சுக்குள்ள, அதாவது சீர்திருத்த சபைக்குள்ளும் வந்தது. அதுலயும் சில சீர்திருத்த அந்த சில சபைகள் புரோட்டஸ்டன்ட் சபை என்று சொல்லுகிற, அல்லது என்ன சொல்றது, மெயின்லேண்ட் சர்ச் என்று சொல்லுகின்ற மெதடிஸ்ட் சபை, பெப்டிஸ்ட் சபை, அப்படி சில சபைகளில் இந்த பிஷப் முறை இல்லை. மெதடிஸ்ட் சபையில இருக்கிறது சூப்பரிண்டென்ட் முறை, கவனிங்க. மற்றது பெப்டிஸ்ட் சபையில இருக்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு சேர்மன் என்று, தலைவர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த கத்தோலிக்க திருச்சபை அல்லது இந்த ஆங்கிலிக்கன் சிஎஸ்ஐ திருச்சபை போன்று அந்த பிஷப் ஆனவர் ஒரு பிரத்யேகமான உடையை தரிப்பதில்லை. எங்க, இந்த பெப்டிஸ்ட் சபையிலையும் அல்லது இந்த மெதடிஸ்ட் சபையிலையும் அவர்கள் நோமலா ஒரு உடுப்பை உடுத்திருப்பார்கள், லோ போடுவார்கள். ஸோ அந்த பிஷப் என்று சொல்லுகிறவர்களுக்கு இருக்கிற அந்த தலையில கிரீடம் கொடுத்து, கையில செங்கோல் கொடுத்து, அல்லது அந்த விதவிதமான என்னது டெக்கரேஷன்ல உள்ள ஆடைகள் உடுத்துவது இல்லை. சரி, அதை விடுங்க. இது இரண்டாவது பிரிவு. கிறிஸ்தவத்துல 3 பிரதான பிரிவு தான் இருக்கிறது. கிறிஸ்தவத்துல 3 பிரதான பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று கத்தோலிக்க திருச்சபை, இன்னொன்று புரோட்டஸ்டன்ட் மெயின்லைன் சர்ச், மூன்றாவது பகுதி தான் ஆவிக்குரிய திருச்சபை, இந்த ஆன்மீக திருச்சபை. அப்ப பாருங்க, இந்த சபைகளை கடந்துதான், அதாவது ஆர்சி சபை, இந்த மெயின்லைன் சர்ச்சை கடந்து அங்க அவர்கள் செய்வது சரியில்லை, அவர்கள் வேதத்துக்கு புறம்பாய் செய்கிறார்கள், அவர்கள் ஆவிக்குரியவர்கள் இல்லை, அவர்கள் கடமைக்காக செய்கிறார்கள் என்று சொல்லி அங்கே இருந்துதான் அநேகர் இப்பொழுது இந்த ஆவிக்குரிய சபை என்கின்ற இந்த பிரிவுக்குள்ள அவர்கள் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். ரட்சிப்பு என்றால் என்ன? உலகத்திலிருந்து வேறு பிரித்துக் கொள்வது, அல்லது பாதாளத்திலிருந்து மீட்டுக் கொள்வது, அல்லது பிசாசுடைய சிறையிலிருந்து வெளியே வருவது. இதுதான் ரட்சிப்பு. கவனிங்க, இதைத்தான் நீங்கள் வேதத்துல கூட நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். 2வது அதிகாரத்தில் தான் இந்த முதலாக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஸ்டார்ட் பண்ணப்பட்ட சபை, அந்த சபையிலே கொடுக்கப்பட்ட முதலாவது உபதேசங்கள் என்று சொல்லுகின்ற இடத்துல அங்கே ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பேதுரு அவர்களால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே செய்வதை உங்களுக்கு தெரியும். அது நான் இப்பொழுது ஞாபகத்துக்காக வாசித்து காட்ட விரும்புகிறேன். ஓகே, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசியுங்கள். இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். இதுதான் ஆவிக்குரிய திருச்சபை. என்ன, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். யார் இந்த மாறுபாடுள்ள சந்ததி?
அதாவது தேவனுக்கு பிரியமாய் நடக்காதவர்கள். நாம் நினைக்க கூடாது அது இந்துக்கள், முஸ்லிம்கள், பௌத்தர்கள் அண்டு இல்ல, நம்ம ஆட்கள் தான். கிறிஸ்தவம் என்று சொல்லுகிறவர்கள், கிறிஸ்தவ பெயர்களை வைத்துக் கொள்ளுகிறவர்கள், கிறிஸ்தவ கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறவர்கள், பெரிய வள்ளியை கொண்டாடுகிறவர்கள், ஈஸ்டர் ஞாயிறை கொண்டாடுகிறவர்கள், அவர்களிடத்துலதான் நம்ம வரப்போறோம், அவர்களை தான் பார்க்க போறோம். அவர்கள் மாறுபாடான காரியங்களை செய்கிறார்கள், தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்கிறார்கள். ஆகவே முதலாவது திருச்சபை கூட அங்கே சொல்லப்படுகிறது அது வேற. அதாவது அவர்கள் யூதர்கள் மத்தியிலே பேசப்பட்டது, உலக மக்கள் மத்தியிலே பேசப்பட்டது. அங்க என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. அதான் ரட்சிப்பு. பாத்தீங்களா? எது ரட்சிப்பு? மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு வெளியே வாரதான் ரட்சிப்பு. சரி, இப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய கிறிஸ்தவ சமூகத்திலே, திருச்சபைகளிலே பிஷப் என்று ஒரு பதவி அடையாளப்படுத்தப்பட்டு அந்த பதவி இருக்கிறதே, இது சரியா பழி என்று இன்றைக்கு அநேகருக்கு தெரியவில்லை. நான் வேதத்திலிருந்தே ஆராயும். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அப்ப பிஷப் என்ற சொல் இருக்கு. பிஷப் என்றால் யார்? கண்காணி. அந்த சொல் இருக்கு. ஆனா அந்த சொல்லுக்கு அந்த உத்தியோகம் இருக்கு. அந்த உத்தியோகம் இருக்கு. அந்த உத்தியோகத்துக்கு சில கரெக்டர்ஸ், பண்பாடுகளை குறித்து வேதாகமம் சொல்லுகிறதை தவிர அந்த உத்தியோகத்துக்கு பிரத்யேக உடையை வேதாகமம் போதிக்கவில்லை. கவனிக்கிறீங்களா? அப்ப நாம சத்தியம் தெரியாமல் எவராவது ஒன்றை சொல்லிக்கொண்டு ஏதோ ஒன்றை ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு வருகின்ற பொழுது நாம் அதை நம்பலாமா? நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாமா? இப்பொழுது கவனிங்க, என்ன சொல்லப்படுகிறது? கரெக்டர்ஸ். அதாவது அவங்க எப்படி, அந்த பிஷப் என்று சொல்லுகிறவர் கண்காணியானவர். அதுலயும் கத்தோலிக்க திருச்சபை, அந்த ஆங்கிலிக்கன், சிஎஸ்ஐ திருச்சபைகள்ல அந்த பிஷப் எப்படி தெரிவு செய்யப்படுகிறார் அதையும் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவங்க பிழையா நடத்தினாலும் அவங்ககிட்ட ஒரு சில ஒழுங்குகள் இருக்கிறது. அது எப்படி பிஷப் அவங்க செலக்ட் பண்றாங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு சபைக்கு ஃபாதரா இருக்கிறவரோ போதகராய் இருக்கிறவரையோ பிஷப்பாக நியமிக்க மாட்டார்கள். அந்த சபையில் அந்த ஃபாதரா இருக்கிறவரோ அல்லது போதகராய் இருக்கிறவரோ அவர் ஒரு ரிட்டையர்டு, அதாவது ஓய்வு பெறும் நிலையில இருக்கின்ற வயது, நம்பர் 1 வயது. நல்ல கவனிங்க, கிட்டத்தட்ட அவர்கள் 60 வயது இருக்கும். சரிங்க, தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் ஒரு சபைக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடாது. அதான் அவருடைய கேட்டகரி. ஒரு சபைக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடாது. ஏன் ஒரு சபைக்கு இன்சார்ஜா இருந்தா அவர் சுயநலமாய் தன்னுடைய சபையை மட்டும் பார்ப்பார். கண்காணி ஆனவர் என்று சொன்னா பல சபைகளை கண்காணிப்பு செய்கிறவர், பல சபைகளை அவர் மேற்பார்வை செய்கிறவர், அதை நடத்துகிறவர் அல்ல, மேற்பார்வை செய்கிறவர். சரி, இப்படி வருகின்ற பொழுது நன்றாக கவனியுங்கள், அவர்கள் ஓய்வு பெற்றவர்களா இருக்க வேண்டும். அவர் அதாவது கத்தோலிக்க, அந்த ஆங்கிலிக்கன், சிஎஸ்ஐ சபையினுடைய அந்த பிஷப்பை நியமிக்கின்ற பொழுது ரைட், வயது முக்கியம். அடுத்து அந்த வயதுக்குள்ளதான் அனுபவங்கள் அடங்கி இருக்கிறது. ஓகே. இரண்டாவது, அவர் ஒரு சபையை சார்ந்திராதவராய் இருக்க வேண்டும். ஒரு சபையை சார்ந்திருந்தால் அவர் சுயநலமாய் செயல்படுவார். எல்லாரையும் பரவலாக ஒரு பொதுவாக அவர் செயல்பட முடியாது. எனவே அவர்கள் செலக்ட் பண்ணி இருக்கிறார்கள் வயது, அதாவது ஓய்வு பெறுகின்ற வயது. ரைட். இரண்டாவது, அவர்கள் ஒரு சபைக்கு இன்சார்ஜா இருப்பது இல்லை. இப்ப எங்களுடைய சபைக்கு வருவோம், இந்த ஆவிக்குரிய சபைக்கு வருவோம். இந்த ஆவிக்குரிய சபையிலே பிஷப் என்று சொல்லுகிறவர்கள், அது நல்ல நல்ல உத்தியோகம் என்று சொல்லப்படுது. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை, அதுல தவறு இல்லை. ஆனா இந்த நபருக்கு வேதாகமம் என்ன சொல்லுகிறார்? அந்த பிஷப் என்கிறவருக்கு வேதாகமம் என்ன சொல்லுகிறார்? நான் வாசிக்கிறேன் தொடர்ந்து. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனிங்க. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும்
ஒரே மனைவி உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுவான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுவர்களுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி நடத்துவான்? நல்ல கவனிங்க. முதலாவது அவர் பிஷப். அந்த பிஷப் யாருக்கு பிஷப்பா இருக்கணும் என்றால் சொந்த குடும்பத்துக்கு முதலாவது பிஷப்பா இருக்கணும். ரெண்டாவது சபைக்கு பிஷப்பா இருக்கணும். பிஷப்னா என்ன? கண்காணிப்பா இருக்க வேண்டும். சரியா? இங்கு கேட்டகரி, அதாவது இதுல சொல்லப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்ப இதை அவர் ஃபாலோ பண்ணணும். சரியா? அதை கடைபிடிக்க வேணும், அதை பின்பற்ற வேணும். ஆனால் இங்கு எங்கேயாவது அவர் நீண்ட அங்கிகளை அணிய வேண்டும், மஞ்சள் சிவப்பு அல்லது பர்பிள் கலர் அல்லது வேறு ஏதாவது கலர் கொஞ்சம் கலந்து, அல்ல கெப்பு போட்டு தொப்பி போட்டு, அல்லது பெரிய காப்பு நாடான்றது பெல்ட் பெருசா கட்டுவாங்கல்ல இந்த ஆர்சி சபையில, அதெல்லாம் போட்டு, மற்றது என்ன வித்தியாசமான உடைய உடுத்தி இப்படி இருக்க வேணும்னு இங்க எங்கேயாவது பைபிள்ல இருக்கா? அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில பிஷப் இருந்து எதற்குள்ள ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள. அப்ப இதை எல்லா சபையும் அங்கீகரிக்குது, ஆனா வேதம் அங்கீகரிக்கல. சரி, அப்படித்தான் ஒரு பிஷப்பு என்ற நிலையிலே இருப்பாராய் இருந்தால் அவர் எல்லாருக்கும் பொதுவானவராய் இருக்க வேண்டும், எல்லா சபையிலையும் கண்காணிக்கிறவராய் இருக்க வேண்டும். ஒரு சபைக்கு அவர் பாஸ்டரா இருந்து கொண்டு அந்த பாஸ்டர் திடீரென்று பிஷப்பாக மாறி அவர் திடீரென்று உடை அலங்காரங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு இருப்பார் என்றால் இது வேதத்திலே உடையை பற்றி சொல்லப்படவில்லை. நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு சிலர் இந்த ஃபீட்பேக்ல சொன்னீங்க, பிரதான ஆசாரியன் அங்க பழைய ஏற்பாட்டுக்கு போனீங்க, அது வேற, அதையும் இதையும் ஜாயின் பண்ணக்கூடாது, அதனுடைய முறைகள் வேற. அந்த காலம் முடிந்தது. இயேசு கிறிஸ்து வந்ததோட இயேசு கிறிஸ்து தான் பிரதான ஆசாரியன், வேற ஒரு ஆசாரியன் கிடையாது. கவனிங்க. இரண்டாவது, அங்க உள்ள பழைய ஏற்பாட்டு முறையின்படி நீங்க நடக்கிறா, நீங்க முதல் விருத்த சேதனம் செய்திருக்கிறீங்களா, சுண்ணத்து பண்ணி இருக்கிறீங்களா? விருத்த சேதனம் செய்யாம உடுப்பை மட்டும் போட்டுக்கொண்டு நாங்க பிரதான ஆசாரியார் குரூப் சொல்ல முடியுமா? ஆடு மாடு இதுகளுக்கு பழி செலுத்த வேண்டுமே, அப்படி நாம செய்யறோமா? செய்ய முடியுமா? அப்ப ஏதோ நமக்கு விருப்பமானதை மட்டும் வேதாகமத்துல எடுத்துக்கொண்டு நாம ஏதோ கதை சொல்லி இந்த அப்பாவி மக்களை இன்னைக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு சமூகமா இருக்கிறது. ஏன்னா அதுல சத்தியம் தெரியல. அப்ப இந்த பிஷப் என்ற முறைக்கு பின்னால என்ன இருக்கிறது என்றால் பெருமை இருக்கிறது. பெருமைக்கு பின்னால என்ன இருக்கிறான்? சாத்தான் இருக்கிறான். இத நீங்க வேதத்துல வளர்ந்து இருப்பீங்கண்டா இது உங்களால உணர முடியும். வளரவில்லை என்றால் நான் சொல்வது கெட்டு போர்களுக்கு சிலுவையை குறித்த உபதேசம் பைத்தியமாய் தெரியும். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கும். அவன் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட சந்ததியாயிருந்தால், நீங்கள் சத்தியத்தை போதிக்கிற சத்தியத்தின்படி வாழ்கின்ற ஒரு சமூகமாயிருந்தால் நிச்சயம் சத்தியத்தை மட்டுமே நேசிப்பீர்கள். இந்த உலகத்துல சாத்தான் கொடுக்கிற தந்திரங்களை நாம் நேசிக்க முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, இன்னும் நாம் அந்த பிஷப்புக்கு பின்னால என்ன இருக்கிறது என்றால் வைத்துக் கொள்வோம். ஒரு 100 ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு கூட்டம் நடக்குது. இந்த கூட்டம் நடக்கின்ற பொழுது
இந்த பிஷப்பு என்ற அந்த உடை உடுத்தி கொண்டு அதுலயும் ஒன்றை கவனிங்கள். இப்ப அந்த உடை உடுத்தினது மட்டுமில்ல, சிலுவையும் போடுவார்கள். நீங்கள் கவனிச்சிருக்கோம், ஆவிக்குரிய சபையில இருக்கிற பிஷப் என்று சொல்லுகிறவர் சிலுவையும் போடுவார்கள். இந்த சிலுவை என்பது என்ன? விக்கிரகமா? சொல்லுங்க. இந்த சிலுவை போட்டு கொண்டு வராங்களா, அந்த சிலுவை விக்கிரகமா அல்லது சத்தியமா? விக்கிரகம். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை, விக்கிரகம் தான். அப்ப இதைத்தானேப்பா விட்டு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எதனால சொல்லுகிறோம்? அந்த விக்கிரகத்தை எல்லாம் விட்டு வந்ததுனால தானே. அப்ப இந்த ஆவிக்குரிய சபையில பிஷப் என்று சொல்லுகிறவரும் சிலுவை போட்டிருக்கிறார். கத்தோலிக்க சபையில பிஷப் என்று சொல்றவரும் சிலுவை போட்டிருக்கிறார். எங்கிலிக்கன் சபையில, சிஎஸ்ஐ சபையில பிஷப் என்று சொல்றவரும் சிலுவை போட்டிருக்கிறார். ஆவிக்குரிய சபையில உள்ள பிஷப்பும் சிலுவை போட்டிருக்கிறார். இந்த 3 பேருக்கு என்ன வித்தியாசம் என்று உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க, என்ன வித்தியாசம்? 3 பேருக்கு என்ன வித்தியாசம்? உடுப்பு ஒரே மாதிரி இருக்கிறது, கவனிக்கிறீங்களா? உடையும் ஒரே மாதிரி இருக்கிறது, சிலுவையும் ஒரே மாதிரி இருக்கிறது. ஆனால் பெயர் மட்டும் ஆவிக்குரியவர்கள். இந்த வேதத்தை ஆராயும் போதுதான் நாம எங்க தவறு விடுகிறோம், எங்க தவறுகிறோம் என்று காட்டுகின்ற ஒரு கண்ணாடி தான் இந்த வேத புத்தகம். வாசிக்கலாம். அந்த கண்ணாடி உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துகிறேன். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பாத்தீங்களா? அவ வேதத்தை ஆராயும் போதுதான் அது குத்தி குடைஞ்சி ஏதாவது பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். அப்ப சும்மா ஒருத்தரை பார்த்துட்டு, ஒரு உடைய பார்த்துட்டு இது தேவனுடைய சித்தம் என்று நாம் நினைக்க முடியாது. ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆமேன் போடுகிறார்கள், இவர்களுக்கு ஆமேன் போடுகிறார்கள். பெரிய ஒரு சத்தியத்தை தெரிந்த ஒரு மனிதனா இருந்தா கஷ்டம், வேதனைப்படுமானா. அது போலதான் ஆண்டவருடைய இருதயம் வேதனைப்படும். கலக்க கூடாதுங்க. நாம தேவன் இந்த உலகத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்டார், தம்முடைய சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார். சரி, தொடர்ந்து மத்தேயு 23க்கு நீங்கள் வருகின்ற பொழுது இந்த பரிசேயனுடைய ஆவிதான் இன்றைய நாட்களிலும் ஆவிக்குரிய கிறிஸ்தவையிலும் சுத்துகிறது. இதை நீங்கள் இனம் கண்டுபிடிக்க தெரியாமல் எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட் சொல்றதும், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்றதும், யோசித்து பாருங்க, எவ்வளவு பரிதாபமான நிலையா இருக்கிறது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியலை நிதானித்து பார்க்கிறான். 23வது வசனம், 2வது வசனம், 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மத்தேயு சுவிசேஷம். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். பாருங்க, உட்கார்ந்து என்ன செய்யறாங்க? மோசே யார்? மோசே ஜனங்களை வழிநடத்துகிற தலைவன். இந்த வேதபாரகரும் பரிசேயரும் அவர்களும் ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு பணியை கொண்டவர்கள், ஒரு கடமையை கொண்டவர்கள். சோ இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாலாவது வசனத்தை வாசியுங்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். 5வது வசனம். தங்கள் கிரியைகளில் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள், தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும்
மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். அவங்களோட விருப்பம் என்ன? தேவனுடைய சித்தம் செய்வது விருப்பம் இல்லை. மனுஷர் மத்தியில அவர்களை எல்லாரும் கனப்படுத்தும். மனுஷர் மத்தியில அவர்கள் முதன்மையான இடத்துல இருக்க வேண்டும். இப்ப ஒரு 100 பாஸ்டர் கூடுற இடத்துல இப்ப இந்த பிஷப் என்று சொல்லுகிறவர் வருகிறான்னு வைத்துக் கொள்வோம். அவருடைய உடையெல்லாம் வித்தியாசமா இருக்கு, மற்ற பாஸ்டர்மாருடைய உடையெல்லாம் வித்தியாசமா இருக்கு. இப்ப மேடையும் போடப்பட்டிருக்கு. மேடையில முக்கியமாய் அதாவது பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் அமர்ந்திருப்பார்கள். சரி, இந்த பிஷப்பும் வந்து விட்டார். இந்த பிஷப் மேடையில இல்லாமல் கீழே கடைசியான இடத்துல உட்கார முடியுமா அந்த பிஷப்பால? சும்மா யதார்த்தமா யோசித்து பாருங்க. உட்காருவாங்களா? உட்கார முடியுமா? முடியாது. பாத்தீங்களா? அவருடைய உடுப்பு அதை விடாது, அவர் மனசு அவரை விடாது. ஏன்னா அவர் உடுப்பு மேல அவர் கவனமா இருக்கிறார், அவருடைய உடை மேல கவனமா இருக்கிறார். நான் உடுத்திருக்கிறேன், இந்த 100 பேரை மாதிரி அல்ல, நான் வித்தியாசமானவன், நான் பிஷப், நான் எல்லாருக்கும் பெரியவன், இவர்களை போல அல்ல, நான் பெரிய ஆள், நான் பின்னால் இருக்க முடியாது, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எனக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று இருப்பார். இதைத்தானே லூக்கா 18 ஒரு ஆள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார், ஒரு ஆள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. யார் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? பெருமை நிறைந்தவர், தன்னை உயர்த்தினவர், அவர் தாழ்த்தப்பட்டார். கிறிஸ்தவ சமூகம் வெளிப்படைவது எப்பொழுது கிறிஸ்தவத்துக்குள்ளே கிறிஸ்து வாழப் போகிறார், எப்பொழுது கிறிஸ்தவத்துக்குள்ளே கிறிஸ்து மகிமைப்பட போகிறாரோ தெரியவில்லை. என கலப்படம் மிக்ஸ் ஆக்கப்பட்டது, உலகமும் கிறிஸ்தவமும் எல்லாம் மிங்கிளாக்கப்பட்டிருக்கு, மிக்ஸ் ஆக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவம் என்பது ரட்சிக்கப்பட்ட கூட்டம், ரட்சிக்கப்பட்ட கூட்டம் என்பது உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம், வித்தியாசமானவர்கள். பவுல் அப்போஸ்தலன் கூறுகின்ற இன்னொரு சத்தியத்தை கவனிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துக்கு பாருங்கள். 4வது அதிகாரத்திலே 9வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். எல்லாரும் கவனிச்சீங்களா? வசனத்தை எடுத்தீங்களா? அப்போஸ்தலர் என்கிற அந்த போஸ்ட், அப்போஸ்தலர் என்ற பதவி, அந்த பதவி உடையவர்களை தேவன் எப்படி பார்த்தார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. சரி, வாசித்த யாரால் சொல்ல முடியுமா? இந்த அப்போஸ்தலர்களை ஆண்டவர் எப்படி தோன்ற பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. யாராவது பதில் சொல்லுங்க, வசனத்தை பார்த்து பதில் சொல்லுங்க. நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கடைசியானவர்களாய். பிஷப் என்ற எங்க போய் இருக்க பாக்குற, அதையும் சொல்லுங்க. முதன்மையானவர்களா? ஆனா வேதத்துல பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றார்? தன்னை எப்படி அவர் இருக்க பண்ணாராம் ஆண்டவர்? கடைசியா. அவ வேதத்தை ஆராய்ஞ்சாதானே பிரதர் சிஸ்டர் நமக்கு சரியான சத்தியம் தெரியும். சும்மா என்னவோ பண்ணி கொண்டு நான் ஒரு கிறிஸ்தவன் இருந்தா கடைசி ஆண்டவருடைய வருகையில உன்னை தெரியாதுன்னு சொல்லிட்டு போறதுக்காக நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். மணவாளன் வரும்போது மணவாளனோடு செல்லாமல் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிற ஒரு நிலை இன்றைக்கு கிறிஸ்தவத்துல இருக்கிறது. யோசிச்சு பாருங்க.
சரி, தொடர்ந்து வரப்போகிறோம். அப்போஸ்தலர்கள் அல்லது இந்த பெரியவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது வேதாகமும் அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறது? அதே பகுதி 9வது வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்கள். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். வேடிக்கையா தெரியும். வேடிக்கையானோம். உண்மையா ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய பார்த்தா இந்த 100 பாஸ்டர்ல ஒரு பிஷப்பு உடுப்பு ஆடை அணிந்துட்டு வந்தவர் ஒரு வேடிக்கை பொருள் தான். உடுப்பை பார்த்து எல்லாரும் பார்ப்பாங்க, அடே இவர் என்ன வித்தியாசமா இருக்கிற, ஓ பெரியவர், இவர் பெரிய ஆள், பெரிய பிஷப். ரைட், 10வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 4:10. நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். சரி, இதுக்கு என்ன பிஷப் சொல்ற? நம்ம ஊர்ல இருக்கிற ஆவிக்குரிய சபையில உள்ள பிஷப் என்ன சொல்றார்? பைத்தியம்னு சொல்லுவாரா? தன்னை ஒரு பைத்தியம் என்று அடையாளப்படுத்துவாரா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், கொஞ்சம் சிந்திச்சு பாக்குறீங்களா? அந்த பிஷப்பை யாரும் பைத்தியம்னு சொன்னா ஏற்றுக்கொள்வாரா? ஆனா வேதம் சொல்லுது பைத்தியம் என்று. தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். அப்படி அவர் ஆக முடியுமா? அவர் தன்னை தாழ்த்துவாரா? கிறிஸ்துவுக்காக தன்னை பைத்தியம் என்று சொல்லுவாரா? 11வது வசனத்தை வாசிப்போம். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குற்றுண்டவர்களும் தங்க இடம் இல்லாதவர்களுமாயிருக்கிறோம். பிஷப் ஹவுஸ் இருக்கிறது இப்ப. ஆனா உண்மையான பிஷப்புக்கு தங்க இடம் இல்லை. பவுலை போல ஒரு பிஷப் இந்த உலகத்துல காண்பீங்களா? காண முடியுமா? பிஷப் பவுல் அப்போஸ்தலன் அவர் சொல்றாரு, எனக்கு இருக்க இடம் இல்லை. ஆனா இன்றைய பிஷப்புகளுக்கு என்ன இருக்கு? பெரிய மாட மாளிகை இருக்கிறது, பெரிய ஆடம்பர வாகனங்கள் இருக்கிறது. இருக்க ஒரு இடம் தேவைதான், அதுக்கு நான் இல்லை என்று சொல்ல இல்லை. வாகனம் ஒன்று தேவைதான், இல்லை என்று சொல்ல இல்லை. ஒரு மேட்டிமைக்காகவும் பெருமைக்காகவும் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 12வது வசனம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், 13. தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லோரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். சரி, என்ன தகுதி பிஷப்புக்கு? இதுதான் தகுதி. இன்னைக்கு பிஷப்பை கீழே இறங்க சொல்ல முடியுமா? சரி, இப்ப அந்த 100 பேருக்கு அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல இந்த பிஷப் பண்றவர் மேடையில் இருக்கிறார். இப்ப அவரை, ஐயா நீங்க கொஞ்சம் இறங்கி கீழே இறங்கன்னு சொன்னா ஏற்றுக்கொள்வாரா? அவரால் ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இருக்குமா? சொல்லுங்க. அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஐயா நீங்க கொஞ்சம் கீழே இறங்கிருங்க ஐயா, அந்த கீழே அந்த கதிரையில பின்னால இருக்கிற அந்த சேர்ல போயிருங்க ஐயா அப்படி என்று சொன்னால் அவரால அதை கேட்க முடியுமா? அது செய்ய முடியுமா? முடியாது. ஏன் செய்ய முடியாது? பெருமை. அந்த பெருமை, தற்பெருமை. என்னத்தினால? அவர் சாதாரணமான ஒரு எல்லாரும் போல ஒரு உடை உடுத்திட்டு வந்திருந்தா அவர் அதை செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? முடியும். அப்ப பெருமை எங்க இருக்கு? உடையில். உங்களுக்கு புரிகிறதா? அதுக்கும் ஆமேன் போட்டுக்கொண்டு இருங்க. பாருங்க, எல்லாருடைய ஜெபத்துக்கும் ஆமேன் போடக்கூடாது தெரியுமா?
எல்லாருடைய ஜெபத்துக்கும் அல்லேலூயா சொல்லக்கூடாது தெரியுமா? வாழ்த்துதல் சொல்லக்கூடாதுன்னு பைபிள்ல இருக்கு தெரியுமா? ஏற்கனவே நாங்க பார்த்தோம் உபதேசம் என்ற தலைப்புல. முதல்ல இன்றைக்கு நாம ரட்சிப்புக்குள்ள இருக்க போறோம். சரி வாருங்கள். யார் எங்களுக்கு முன்மாதிரி? எங்களுக்கு முன்மாதிரி யார்? வாசிங்க 16வது வசனம். ஆகையால் பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என்ன பவுல் அப்போஸ்தலன் புத்தி சொல்லுகிறார்? ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். யாரை பின்பற்ற சொல்றார்? இந்த காலத்து பிஷப் அல்ல, பவுல் அப்போஸ்தலனை பின்பற்றுங்க. அவருடைய மாதிரியை பின்பற்றுங்க. பவுல் அப்போஸ்தலன் யாரை பின்பற்றுறார்? கிறிஸ்துவை, இயேசுவை சொல்லுகிறார். நான் கிறிஸ்துவின் அச்சி அடையாளங்களை தரித்திருக்கிறேன். இன்னைக்கு உலகம் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறது? பிசாசு எவ்வளவு தந்திரமா இன்னைக்கு கிறிஸ்துவ சமூகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். சரி, திரும்ப நாம் பார்க்கலாம். பவுலுடைய வாழ்க்கையை, பவுலுடைய காரியத்தை பின்பற்றுங்க. சும்மா தேவையில்லாம இந்த பிசாசு வைத்திருக்கிற போதனைகளை, கள்ள போதனைகளை பின்பற்ற வேண்டாம். பாருங்கள், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை உங்களிலும் இருக்க கடவது. அப்ப ஒரு தேவ மனிதனுக்கு என்ன சிந்தை இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவோம். தொடர்ந்து எல்லாரும் வேதத்தை கவனிங்கள். அந்த வசனத்தை 6வது வசனம் நான் வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அப்ப இயேசு என்ன செய்தார்? தம்மைத்தாமே அடிமையாக்கினார், தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். இதுதான் தாழ்மை, இதுதான் கர்த்தருடைய பிள்ளை, இதுதான் கர்த்தருடைய சித்தம் செய்கிற ஒரு தலைவன். அவர் யார்? தேவனுக்கு சமம், தேவனுக்கு சமம். தேவனே தன்னை தாழ்த்தும் போது சாதாரண மனுஷனாகி எனக்கு என்னையா பிரத்யேகமான உடையும் பிரத்யேகமான கௌரவமும் பிரத்யேகமான இதுவும் தேவையா? யோசித்து பாருங்க. இப்படியெல்லாம் இருந்து கொண்டு ஜெபம் பண்ணினால் எங்க இந்த தேசம் ரட்சிக்கப்பட போகுது? எங்க இந்த தேசத்துல நாம் ஒரு பெரிய ஒரு விடுதலையை நாம் இந்த ஜனங்களுக்கு கொண்டு வர போறோம்? யோசித்து பாருங்கள். 8வது வசனத்தை வாசியுங்கள். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கவனிச்சீங்களா? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப இந்த சந்ததி தான் கிறிஸ்தவ சந்ததி. ஒரு பெருமையுள்ள சந்ததி பிசாசுடைய சந்ததி. நல்லா கவனிக்கணும் நீங்க. இது அடையாளம் தெரியாமல் ஏன் நமக்கு இருக்குன்னா நம்ம வேதத்தை சரியா கற்றுக்கொள்ள இல்லை, சத்தியம் நமக்கு சரியா தெரியவில்லை. அதனால பொய்யையும் நம்புகிறோம், மெய்யையும் நம்புகிறோம். பொய் தான், மெய் தான். ரெண்டையும் ஒண்ணாக்க முடியாது. சத்தியத்தை சொல்லுகிறவனும் சத்தியத்தை சொல்லாதவனும் சரியா?
பிசாசுடைய ஊழியக்காரனும் தேவனுடைய ஊழியக்காரனும் ஒன்றா? நாம் தேவ ஜனங்கள், தேவனை போல இருக்க வேண்டியவர்கள். ஆகவே இந்த சத்தியை கேட்கிற அருமையானவர்களே, பிரியமானவர்களே, உங்களை தேவன் அதிகமாய் நேசிக்கிறதுனால இப்படி ஆழமான சத்தியத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். சில ஜனங்கள் இந்த மாதிரி சத்தியம் அவர்களுக்கு போய் சேருதில்லை, கிடைக்காது. ஆனா நாம் பாக்கியவான்கள். யாரை பின்பற்றின இந்த உலகத்தில் என்றால் இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்துவை அச்சு அடையாளம் மாறாமல் பின்பற்றினவர் பவுல் அப்போஸ்தலன். அவர் சொன்னார், என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னார். இயேசுவும் சொன்னார், என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னார். ஒருவேளை நம்ம நடத்துகின்ற நல்ல காரியம் இருக்குமானால் நல்லது. தாக்கவில்லை, வேதாகமத்திலிருந்து தாக்குதல் நடத்துகிறேன். ஏன்னா தேவனுடைய சார்பா இருந்து பொய்யை நான் தாக்குகிறேன், அவ்வளவுதான். சாத்தானை நான் தாக்குகிறேன். நான் வேற யாரையும் தாக்கல, சாத்தானுடைய செயல் திட்டத்தை நான் தாக்குகிறேன். என்ன சத்தியம் தாக்கும் அத. அவ இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது நாம் பயணிக்கிற பயணம் எங்கே? ஆனா தேவன் சத்தியத்துக்கான ஒரு கூட்டத்தை எழுப்பி கொண்டிருக்கிறார், தெரியுமா உங்களுக்கு? இதைத்தான் கடந்த நாட்கள் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்த்தோம். வாசிக்கலாமா? ஏசாயா 5:13. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் தொய்ந்து போகிறார்கள், அறிவில்லாமல் சிறையோட்டு போகிறார்கள். அவர்களில் கனம் உள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். இதை குறித்து என்ன நாம கடந்த நாட்களை பார்த்தோம்? என்ன ஞாபகம் இருக்கிறதா? யார்? எந்த ஜனங்கள்? ஆண்டவருடைய ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைக்குள்ளே இருக்கிறார்கள், பிசாசுடைய கட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அறிவில்லை. என்ன அறிவில்லை? தேவனை அறிகின்ற அறிவு இல்லை. தேவனை அறிகின்ற அறிவு இல்லை. அதனால சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வரணும் என்றால் சத்தியம் விடுதலையாக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வெளியே வர வேண்டும் என்றால் சத்தியம் தேவை. திரளான ஜனங்கள் தாகத்தினால் அங்க இங்க அலைஞ்சு திரிகிறார்கள். என்ன தாகம்? சத்தியம் இல்லாத தாகம். என்ன பசி? சத்தியம், ஆவிக்குரிய ஆகாரம் இல்லாத பசி. ஜனங்கள் அலைந்து திரிகிறார்கள். ஆனா இவர்களோ தங்களுடைய வயிற்றை நிரப்பிக்கொண்டு உலகத்திலே வந்தனங்களை, ஊர்வலிய வந்தனங்களை, மரியாதையும் எடுத்துக்கொண்டு முதன்மையான இடங்களை தேடிக்கொண்டு போகிறார்கள். இன்றைக்கும் மிஷினரிகள், அப்போஸ்தலர்கள், முற்பிதாக்கள் எல்லாரும் எவ்வளவு கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு தியாகம் பண்ணி இந்த ரட்சிப்பை, இந்த சுவிசேஷத்தை நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். இன்னைக்கு நோகாமல் வலிக்காமல் இருந்து ஒழுங்கான சத்தியம் சொல்றதுனால சத்ருவா மாற வேண்டி வரும். எதுக்கு யோவானை அந்த நாளில் ஏறேது பகைத்தான்? ஏன் இயேசுவை அந்த காலத்துல பகைத்தார்கள்? இன்னைக்கு உங்களுக்கு பகை இருந்தால்தான், பகை என்றா என்னது? சத்தியத்தின் நிமித்தம் பகை இருந்தால் நீங்கள் தேவ மனிதர்கள் என்று அடையாளம் காட்ட முடியும். சில பேருக்கு சத்தியத்தை சொன்னால் அவர்கள் கோவித்து விடுவார்கள். அவர்கள் சொல்லக்கூடாது, தெரிந்தாலும் சொல்ல மாட்டார்கள். அப்படி அல்ல. முடிந்த அளவு நாம் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். முடிந்த அளவு நாம் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த போன ஒரு ஃபீட்பேக்ல அருமையான சகோதரி சொன்னார்கள், தங்களுடைய சபையில ஒரு சில விசுவாசிகளுக்கு இந்த சத்தியத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள், ஓ இப்படியெல்லாம் செய்யணும், என்ன
இப்படியெல்லாம் நடக்கணும் என்ன என்று சொல்லி அவர்கள் உணர்வடைந்ததாக போன முறை ஃபீட்பேக்ல சொன்னார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாயும் சத்தியத்தின்படி மற்றவர்களை வழிநடத்துவர்களாயும் காணப்பட வேண்டும். நாம மனுஷ சந்ததி கிடையாது, நாம் தேவனுடைய சந்ததி. வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களே தேவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்ற பைபிள்ல இருக்கிறது. இயேசு சொன்னார். ஆக மனுஷ சந்ததியோட கலந்து கொண்டு ரட்சிக்கப்படாத இவர்களோடு நாம் உலகத்தை கிறிஸ்துவத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது. உலகம் கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கக்கூடாது. உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கள். மாறுபாடுள்ள சந்ததி நடுவிலே நீங்கள் வேறு பிரித்துக் கொள்ளுங்கள். இதற்கு மெயின் காரணம், நீங்க அதிகமா ஜெபிக்க வேண்டியது இப்படி பொய்யாய் ஜனங்களை வழி நடத்துகிற தலைவர்களுக்காக. அநியாயமாய் ஜனங்கள் சங்காரமாய் போகிறார்கள், அறிவில்லாமையா சிறைப்பட்டு போகிறார்கள். யோசித்து பாருங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது, நாம் எங்கே இருக்கிறோம்? ஆக இன்னைக்கு வல்லமை வல்லமை என்று முக்கியத்துவம் கொடுக்கிற பெந்தகோஸ்தே ஆவிக்குரிய சபைகள் என் வாழ்க்கைக்கு சத்தியத்துக்குள்ளே முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. கையை தட்டுங்கள், வல்லமை இறங்குகிறது, ஆவியானவர் இறங்குகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது ஆவியானவர் வந்து நமக்கு எப்படி நடத்துவார் என்று பைபிள்ல தெளிவா இருக்கு. ஆவியானவர் கையை மட்டும் தட்ட வைக்க மாட்டார், சத்தம் மட்டும் போட வைக்க மாட்டார். சத்தம் போடுவது, கை தட்டுவது தவறு, அந்த அதுக்கு எதிரானவன் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். நான் சத்தம் போடுவேன், கை தட்டுவேன், அந்நிய பாஷை பேசுவேன், ஆவிக்குள்ளே ஆராதிப்பேன். ஆனால் அது மட்டும் கிறிஸ்தவம் அல்ல. அதுக்கு மேல இருக்கிற பாடங்கள், அதுதான் நாம் சத்தியத்துக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுப்பது, சத்தியத்துக்குள்ளே நாம் வளருவது. Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7வது வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேச்சரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். சரி, அப்ப தேற்றவாளன் யாரு? பரிசுத்தாவியானவர். சரிதானே? இயேசு போய் பரிசுத்தாவி அனுப்புறேன்னு சொன்னார். அது அப்ப பரிசுத்தாவி வந்து என்ன செய்வார்? 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சரி, கவனிங்க. பரிசுத்தாவி வந்து என்ன செய்வாரு? சும்மா கையை மட்டும் தட்டி கொண்டு சத்தம் போடுங்களான்னு மட்டுமா சொல்லுவார். ஆனா இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளில இதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்காங்க அநேகமாக. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தையும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்தாவியானவர். இது கையை தட்டிக்கொண்டு சும்மா காலத்தை போக்குங்க, சத்தம் போட்டுக்கிட்டு அப்படியே கடந்து போங்க என்று சொல்லி கொண்டிருப்பாரா பரிசுத்தாவியானவர்? அவர் எதுக்காக இங்க பூமிக்கு அனுப்பப்பட்டார்? எதற்காக இயேசு நமக்கு தந்தார்? எதுக்காக பரிசுத்தாவை நாம் பெற்றோம்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு வேதம் எங்கேயோ இருக்கு, நாம என்னத்தையோ செய்து கொண்டு நம்முடைய தலைவர் எங்கேயோ நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். 13வது வசனத்தை வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்.